இவர்கிட்ட இதை யாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தொலைச்சிட்டாங்க. போகிற இடத்துல இதையே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை. தலைவரே போதும். ஆக முயற்சி திருப்பனையாக்கும், முயற்றின்மை இல்லாமை புகுத்திவிடும். சார் அந்த ஞானப்பீட விருதை இவருக்கு கொடுங்க சார். நான் அறிவாளியாக இருப்பதன் காரணத்தால் தான் நான் தாவேக்காவில் இல்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இல்லை, நான் அதிமுகவில் இல்லை, நான் பாஜகவில் இல்லை. ஆமாம், இதனால தான் அவர் திமுகவில் கொத்தடிமையாக இருந்தார். டேய் அமைதியாரா. ஆக கம்பராமாயணத்தை எழுதினது செய்கிலார்னு சொல்கிற அளவுக்கு ஜெனரல் நாலேஜை வச்சுக்கிட்டு நமக்கு இதெல்லாம் தேவையா பழனிசாமி? ஆக பழனிசாமி, நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா? பூனை மேல் மதில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. பூனை கண்ணை மூடுனா உலகம் உருண்டதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஆக சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. புரிஞ்சுச்சா? ஆக வஉசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபா வழக்கறிஞர், வு உரிமைக்காக போராடிய வழக்கறிஞர், சி உரிமைக்காக போராடி சிலை சென்ற வழக்கறிஞர். ஆக எல்லாரும் கை தட்டுக. ஆக இது டேட் லிட்டில் பிரின்சஸா? ஏம்மா உங்கள் டேடி பேர் என்ன? ஓ குழந்தை பேசாதா? ஏம்மா இந்த குழந்தையோட டேடி, அதாவது உங்கள் கணவர் பேர் என்ன? தலைவரே ஷேக் அலாவுதீன். சேக்கடாவா? சேக்கடாவோட பொன் குழந்தைக்கு கருணான்னு பேரை வைக்கிறேன். தலைவரே அது பெண் குழந்தை. அப்போ நான் கருணின்னு வைக்க, சேக்கடான்னு பேரை வைக்கும், கருணின்னு வைக்க மாட்டியா? ஃபைடா. ஐயா, எல்லா கட்சியும் அவங்கவுங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியே விட்டாங்களே, உங்களோட தேர்தல் அறிக்கை என்ன? மக்கள் எதிர்பார்ப்போடு கேட்குறாங்க. ஆக எல்லாரும் எங்களோட தேர்தல் வாக்குறுதி என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. வருகின்ற 2026 தேர்தலில் நாங்கள் ஜெயித்தோம்னா சகோதரி திருமலையோட கணவரை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுப்போம். இதுதான் எங்களோட தேர்தல் வாக்குறுதி. சகோதரி திருமலையோட கணவரை கண்டுபிடிக்கிற அந்த ரகசியம் என் புள்ள உதயாக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சா மட்டும்தான் சொல்லுவோம். அந்த ரகசியத்தை சொன்னோம்ல, அதே மாதிரி. ஆக எல்லோரும் ஜஸ்டிஸ் ஃபார் திருமலையோட கணவர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக நீங்கள் 2வது கேள்விக்கு பதிலாக 3வது கேள்வியை கேட்டிங்கன்னா என்னால் 3வது கேள்விக்கு 2வது பதிலை சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் நான் சொல்கிற 2வது கேள்விக்கான 3வது பதிலையும் 3வது கேள்விக்கான 2வது பதிலையும் மாற்றி போட்டு நான் 2வது கேள்விக்கு 3வது பதில் சொன்ன மாதிரி 3வது கேள்விக்கு 2வது பதில் சொன்ன மாதிரி சரியாக போட்டு நான் சரியாக பேசின மாதிரி வச்சுருக்கேன். ஆக நான் வரட்டுமா? நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது அமைச்சரின் கபடி ரைடு இன்னும் சற்று நேரத்தில் ஆரவாரமாக தொடங்க இருக்கிறது. எனவே ஆங்காங்கே இருக்கும் அனைவரும் வந்து கண்டுகளித்து கைத்தட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சார் அங்கே என்ன பண்ணுறீங்க சார்? கபடி விளையாட யாருன்னு தெரியலையா? ஓசி பஸ்ஸு. சார் என்ன பண்ணுறீங்க? ஐயோ மைக்கில் பேசிவிட்டேனே. நாங்கள் பொருள்லாம் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லுவோம், கொடுக்கவும் செய்வோம். கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கா? கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ஒன்று பண்ணுவோம். இப்படி நின்றுட்டு இப்படி தான் பேசுவேன், கேட்டுக்கோங்க. ஒஸ்ஸி ஒஸ்ஸி பஸ்ஸு வாங்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சா? இதையும் கேட்டுக்க, இப்படின்னு தான் நான் பேசுவேன், கேட்டுக்க. புரிஞ்சிச்சா? இனிமையாவது திருந்துங்கடா. எங்களெல்லாம் தமிழ் படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களை மட்டும் ஹிந்தி படிக்க வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா சார்? ஏமா இது நல்ல கேள்வி. ஆமாம், நீங்கள் பேசுனது நல்ல கேள்வி, உங்களோட சிந்தனை ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வி நல்ல கேள்வி, கண்டிப்பாக நான் பாராட்ட வேண்டிய கேள்வி. ஏங்க இதுக்கெல்லாம் ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க, ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நல்ல கேள்வி, அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். நான் போல எனக்கு அது கேள்விக்கு பதில் தரல, என்ன பரவாயில்ல நான் பேசுகிறேன். அது நீங்கள் கேட்குறது உங்கள் சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா நல்ல கேள்வி, அது எனக்கு புரியுது எனக்கு. அதாவது நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் எங்கள் பசங்களாம் நீங்கள் எங்கே சேர்க்குறீங்க, நீங்கள்லாம் சிபிஎஸ்சி சேர்க்குறீங்களே, அந்த மாதிரி ஒரு நல்ல கேள்வி தான் இது. கண்டிப்பாக நான் புரியுது எனக்கு. உங்கள் பசங்களை ஹிந்தி படிக்கிறாங்க, நல்ல கேள்வி, கண்டிப்பாக புரியுது எனக்கு. நல்ல கேள்வி, நான் பாராட்டுறேன். பதில சொல்றா. ஹலோ கைஸ், இதுதான் நம்ம சின்னது. கடந்த 5 வருஷம் இது என்ன பண்ணுது? வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஏன் சார்
மன்பில் லகேஷ் பதவி இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ கண்ணீர் விட்டு எழுதிங்களே, அவர் மேலே அவ்வளோ பாசமா? ஏங்க பாசம் உள்ள ஒரு புடலங்க இல்லைங்க. என்னை விட்டுட்டு அவருக்கு மட்டும் அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, அதான் அழுதேன். எப்படி அழுது அழுது துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டேன்னா இதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஆக உலங்க ஓவியமே, உற்சாக காவியமே, அன்பே அமுதே அவர் வரைஞ்ச ஓவியமே, இனிய தென்றலே தேன் சுவையே, தேனே தேன் மிட்டாயே, அழகே அமுதே, இன்னும் நிறைய சொல்லுவேன். தப்பாக சொல்லியிருந்தேன் கண்டுக்காதீங்க. ஆக நான் வரட்டுமா? வருஷ கணக்கில் எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பே குறையுமா எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க பார்க்கலாம். இனிமேல் அது திருந்துங்கடா.